ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாதநாராயண கீரை. அதாவது இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஆதிநாராயண கீரை. அப்படி இல்லை வாதம் மடக்கி, வாதத்தை அதிகமாக இருந்ததுன்னா அதை மடக்கி லெவல் கொண்டு வரதுக்கு இது நமக்கு உதவி செய்யுது. இதை வச்சு நான் இன்றைக்கி தோசை செய்ய போகிறேன். தோசை செய்யலாம், அடை செய்யலாம், துவையல் செய்யலாம், இதில் குழம்பு காரக்குழம்பு செய்யலாம், நிறைய விதங்களில் இதில் செய்யலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு தோசை செஞ்சு காட்ட போகிறேன். அதே சமயத்தில் இதோடைய மகத்துவம் சொல்ல போனால் உடல் வலியே ரொம்ப இது போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயத்தில் வாதம் ரொம்ப கெட்டு போனால் தான் பக்கவாதம் இந்த மாதிரி நோயெலாம் வரும். நமக்கு அந்த வாதம் கெட்டு போகாமல் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த வாதநாராயண கீரை மிகவும் உதவியாக இருக்குது. இந்த கீரையை பற்றி தெரியணும்னா நான் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இதுதாங்க வாதநாராயண கீரை. இந்த மாதிரி தான் இருக்கும். இது காலையில் நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நான் இது காலையில் பறித்தேன், அதனால் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்குது, மடங்கியிருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பார்க்கெல்லாம் நிறைய கிடைக்கும், நிறைய வீடுங்கள்லாம் இது வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கீரைக்காரங்கிட்ட சொல்லி கூட இதை வாங்கலாம். இது ஒரு கட்டு 10 ரூபா அந்த மாதிரி உழவர் சந்தையெல்லாம் கிடைக்கிது. நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதாங்க, இதை உருவி வாஷ் பண்ணி நம்ம தோசை சுடலாம். ரத்தத்தில் சர்க்கரையை பாதி அளவு இது குறைக்குங்க. இது தினமும் நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா மலச்சிக்கலுக்கு மிகவும் நல்லதுங்க. இது நீரில் கொதிக்க வச்சு, இந்த பொடி நிறைய கிடைக்குது வெளியில், வைத்தியர் கடையில் கிடைக்குது. இதை தண்ணியில் கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிக்கலாங்க. உடலை குளிர்ச்சி தரும், வாயு பிடிப்பை போக்குங்க. இது அடை துவையல் எல்லாம் செய்து சாப்பிட்லாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாதநாராயண கீரை தோசை செய்ய தேவையான பொருட்கள். நான் இந்த அளவுக்கு வாதநாராயண கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த அளவு எடுத்துங்க. இது கரெக்டாக இருக்கும். இது 3 பேர் சாப்பிட்லாம். இது 3 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் அளவு வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி கீரையை உருவி நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுலில் இட்லி மாவு வச்சுருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கலாம். இட்லி மாவே போதும் இதுக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சிங்க. இப்போது நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பயிறு இதெல்லாம் வச்சு தாளித்து அதுக்கப்புறம் தோசை சுட வேண்டியதான். இந்த கீரையை முதல்ல நம்ம வதக்கிக்கணும். அது எப்படி வதக்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கடலைப்பருப்பு நான் 2 ஸ்பூன் போடுறேன். அந்த கிறிஸ்பினஸ்க்காக போடுறேன். நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க, இல்லை பிடிக்காதுன்னு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போடுறேன், அது காரத்துக்கு. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் பெருங்காயம். நீங்கள் எவ்வளோ பெருங்காயமோ கூட்டியோ குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போது இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாதநாராயண கீரையை இதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கணுங்க. செவந்துடுச்சு, கடலைப்பருப்பு செவந்துடுச்சு, கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இப்போ நான் அந்த கீரை இதில் போடுறேன். இது லைட்டாக கொஞ்சம் லைட்டாக குடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். பிகினர்ஸ்க்கு ஒன்றும் பயம் வேண்டாம். இது ஒன்றும் பண்ணாது. லைட்டாக மேலே தெரிக்கிற மாதிரி தான் தெரியும். அது ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஈரம் போன பிறகு நல்லா இதுவாகிடும், சாதாரணமாகிடும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. சும்மா லைட்டாக வதக்கினா போதும். அப்புறம் நம்ம தோசை ஊற்றும் போது கொஞ்சம் வெந்துடும் இல்லைங்களா, அதனால பாதி வதக்கினா போதுங்க. உப்பு எதுவும் போட தேவையில்லை. இந்த தாளிப்பு இது மட்டும் போடுங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கினா போதுங்க. பாருங்கள், கீரை நல்லா எல்லாத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா மிங்கிலாகி வருது பாருங்கள். இந்த அளவு வதங்கினா போதும்.
இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாவில் இந்த கீரையை எடுத்து கொட்டிக்கோங்க. பாருங்க, நான் வதக்கி இந்த மாவில் கொட்டிட்டேன். இந்த மாதிரி மாவில் கொட்டிட்டு அந்த கீரையை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலக்கி விட்டு அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். உங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் திக்காக தான் எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை சுடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் தின்னாக வராது, கொஞ்சம் திக்காக தான் ஊற்று வரும். நீங்கள் ட்ரை பண்ணி ஊற்றுங்க. இதுக்கு நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு தோசை எண்ணெய் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் நேரம் வைக்கணுங்க. கீரை கொஞ்சம் நல்லா வேகணும். கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். ஆர்டினரி தோசை மாதிரி நம்ம உடனே எடுக்க தேவையில்ல, கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. செவந்துடுச்சு தோசை. கொஞ்சம் வேணும். பாருங்க, தோசை இந்த பதம் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். இது வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முக்கால்வாசி இது வயசானவங்க தான் நிறைய சாப்பிட்ணும். வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் இது மாதிரி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தோசை ஊற்றிட்டேன் பாருங்கள். இந்த தோசைக்கு நான் சாம்பார் வச்சுருக்கேன், இட்லி சாம்பார். நீங்கள் கார சட்னியும் வச்சுக்கலாம், தேங்காய் சட்னியும் வச்சுக்கலாம், இல்லை சாம்பாரும் வச்சுக்கலாம். எது சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.